ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா இந்த கேம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ரெண்டாவது வீடியோவில் என்ன பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பற்றி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் ஒன்று என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன். இப்போ இது எப்படி இருக்குது, முன்ன மாதிரி எதாவது இருக்கா, இல்லை ஏதாச்சும் அப்டேட், ஏதாச்சும் புதுசாக மாற்றங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ புதுசாக யாராச்சும் பார்க்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி போயிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் அடிக்கடி தொண்டை கொஞ்சம் கரன்னுக்குது. அது கூடி சீக்கிரத்தில் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அதான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் யாராச்சும் விளையாடிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் திரும்ப சொல்ல மறக்காமல் இப்போ யாராச்சும் வந்துடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். குறுக்க வரானுங்க ஒருத்தன்லாம் அதை ஃப்ரெண்ட்ஸ். போடு நான் எப்போ வாடா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க குறுக்க வருது. ஆரம்பித்து சிலரும் நவறான். ஒரு சிலரெல்லாம் நவரவே மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரோட்லேயே போவானுங்க, எங்கள் வீட்டு சொத்துன்ற மாதிரி. இந்த கேமில் நிறைய மோடு இருக்குது, பட் எனக்கு அந்த மோடை வச்செல்லாம் எனக்கு விளையாட பிடிக்கல. நம்ம இதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மைண்ட் செட் பண்ணிட்டேன். மோடெல்லாம் அதை ஏற்றுற மாதிரி போகுது, எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதுக்கு வேறு ஒரு மொபைல் வாங்கி பின்னாடி தான் வேறு மோடு யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா, மோடு எல்லாம் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கிறேன். இப்போது எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். நாங்கள் போனது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டு. கூட்டமாக இல்லை என்ன போய் 1 ஹவரில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போயிட்டு 1 ஹவரில் வந்துட்டோம். ஆனால் அது வீடியோ போடலான்னு தான் நினச்சேன் திருப்பதி போனது. பட் அது அங்கே போனால் திருப்பதியில் எப்படி சொல்கிறது, அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க. அங்கே கோயிலெல்லாம் நம்ம சுற்றி வரும், இந்த சாங்கெல்லாம் போடணும் பார்த்தீங்களா, சாங்கெல்லாம் போடல. அதனால அங்கே அதிகமாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுன்னா காப்பிரைட் போட்டுருவான் யூடியூப்காரன். அதனால் அந்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணலாம். இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ போடுறத பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே தான் வாய்ஸ் ஓவர் போடுறோம். கையில் எடிட் பண்ண எதுவும் இல்லை, அப்படியே தான் நான் நார்மலாக போடுறேன். ஏனோ தானே தான் போட்டுக்கிட்டுக்கிறேன். இப்போ வரையும் கொஞ்சம் புதுசாக மொபைல் வாங்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் காசு இருக்குது, அதுக்கு மேலே எடிட் பண்ண எல்லாம் நானே ஓகே பண்ணி அதுக்குள்ளே நானே ரெடி ஆகிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நான் இப்போ எதுவும் போடாமல் அமைதியாக இருக்கேன். அதெல்லாம் இருந்தால் நான் உங்களோட எப்படியோ வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்களான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், உங்களுக்கு போடுற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் இருக்கும். உங்களுக்கு நான் அதில் எப்படி ஆதாரத்தோடு காட்டுதுன்னா ஸ்லைட், அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடு இது இருக்குங்களே, அதையே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறுத்துற வண்டி
ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். வேறு எதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் வீடியோ போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்டு தான் என்னை அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களை கொண்டு போகணுன்னே சொல்லலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதில் தான் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவனாவது ஒருத்தனாச்சும் நவரானுங்களா போயிடணும். அவங்க அப்போட்டு சொத்தட்டா அப்படியே நீங்க வரானுங்க. வீடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ எங்கேருந்து பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். இந்த மோடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுக்குற வண்டியை வச்சு ஓட்டலாம், அவ்வளோதான். நம்ம என்னத்துக்கு வேண்டாத வேலை இந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே மைண்ட் செட் தோன்றுமே தவிர, அவன் மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறானே, நாமளே செய்வோம், எவனோ மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியுமா, நம்மளால செய்ய முடியாதா, அந்த மாதிரி இதுக்கு தான் நான் இருப்பேனே தவிர, நான் அந்த மாதிரி எல்லாம் போகாமல் நம்ம வந்து சோழி உண்டு போயிடணும். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், டோர் அவனே ஓப்பன் பண்ணிட்டான். சரி, அது பேர் என்ன, கேட் அவனே ஓப்பன் பண்ணிட்டான். தொண்டையில் கிச்சு மாத்திரை சாப்பிடுங்கன்ற மாதிரி தான் போல போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரையும். மேப் லோட் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அடுத்த மேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் லோடு ஆகுது. ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லோடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி மேலே இருக்கிற ஐவெல்லாம் பாருங்கள், எங்கேயோ நம்மளுக்கு துபாயில் இருக்கிற மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், நாம் எவ்வளோ அப்டேட் ஆகிறோம்பா, இந்த கேமுக்கார அப்டேட் ஆக மாட்டானா நினைப்பேன்பா. ஆனால் நிறைய இது ஃப்ரீ ஃபயரோட இது கொஞ்சம் ஒர்த்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த 90s கிட்ஸ்க்குன்னு சொல்ல முடியாது, 2K கிட்ஸ்க்குன்னு தெரியும் இந்த கேமுடைய ரேஞ்ச் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு அப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த கேமை பற்றி தெரியாத ஆளுகளும் இல்லை. எப்படி சொல்லுங்க, 2010, 15 இந்த மாதிரி காலகட்டத்துலலாம் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்படியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சைக்கிள்காரனை எதனா போகிறானா பாரு ஃப்ரெண்ட்ஸ், அவனை தூக்கிடுறான் பாருப்பா. போடான் வரவே வராதா. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வழி மாறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்தாண்ட போய் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஏதோ ஒரு வழி ஒன்று காட்டுது, அதில் போக முடியுமான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போக முடியும், போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க, போயிடலாம். ஓடியா கணபதி பாப்பா ஓடியா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பார்க்கவே.
சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஏன்னா இந்த வீடியோ தான் 10 நிமிஷத்துக்கு மேலே பிடிச்சாலே மொபைலால் கொஞ்சம் லேக் அடிக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டிலே 10 நிமிஷமாக பிடிச்சி வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.